அவங்க பாத்தீங்கன்னா 40 வயசுல வந்து காலேஜ்ல ஜாயின் பண்ணி எம்காம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து பிலீட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா சான்ஸ்கிரிட் கத்துட்டாங்க. அவங்க வந்து அதை வளர்த்துட்டே போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து கைலாஷ் போனாங்க. அப்புறம் வந்து இதுக்கு போயிட்டு வந்தாங்க. மவுண்ட் ஆபுக்கு போயிட்டு வந்தாங்க. அப்புறம் வந்து எல்லா இடத்துக்குமே அவங்க தனியா போயிட்டு எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க கிட்ட என்கிட்ட சொல்றது, வித்யா நீ எதையாவது பண்ணிட்டு இருக்கணும், எதையாவது படிச்சுட்டு இருக்கணும், வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாத. எதையாவது படி, எதையாவது பண்ணு, யூஸ்ஃபுல்லாக பண்ணு, ஆனா ப்ரொடக்டிவா பண்ணு, சும்மா உட்காராதே. இன்னை வரைக்கும் அவங்க வந்து என்னை செக் பண்ணிட்டு இருப்பாங்க அப்பப்போ, என்ன பண்ற ஏது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவங்கள பார்த்து போது நான் அட்மையர் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது இந்த இக்கிகையோட என்னால கனெக்ட் பண்ண முடியுது. அவங்க ஒரு வாழ்க்கையில அர்த்தம் கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய பேரை நம்ம லைஃப்ல பாக்குறோம். நான் கூட ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீசெண்டா ஒருத்தரை பத்தி பார்த்தேன். அவங்க கேரளாவை சேர்ந்த ஒரு மேடம். அவங்க வந்து 75 இயர்ஸ் ஆகுது. 75 இயர்ஸ்ல வந்து அவங்க கிட்ட 15 டிரைவிங் லைசன்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எல்லா வகையான டிரைவிங் லைசன்ஸும் இருக்கு. அதுல கூட இல்ல, இந்த 72 இயர்ஸ்ல வந்து அவங்க 11th டிரைவிங் லைசன்ஸ் ஒன்று வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னு கேட்டோம்னா வந்து இந்த ஹசார்டுவஸ் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆயில் டேங்கர் அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அபாயகரமான ஒரு வாகனங்களை எல்லாம் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க 72வது வயசுல. அவரை பார்த்து நம்ம வந்து கத்துக்க வேண்டியிருக்கு. நான் அவங்க சொல்றாங்க, முதல்ல 2 வீலருக்கு வாங்கினேன், அதுக்கப்புறம் 4 வீலர் வாங்கினேன், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எல்லாமே நான் வந்து டிரைவ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து என்ன கிரேனை டிரைவ் பண்றாங்க, டிராக்டர் டிரைவ் பண்றாங்க, எந்த ஒரு ஹெவி வெஹிக்கல், ஆமினி பஸ் எல்லாமே அவங்க டிரைவ் பண்றாங்க. இப்பவும் அவங்க வந்து 75 இயர்ஸ்ல சொல்றாங்க, நான் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கேங்கிறது மட்டும் இல்ல, அவங்க டிரைவிங் ஸ்கூலை வச்சு அதை வந்து நான் வந்து நடத்திட்டும் வர்றாங்க. அந்த மாதிரி கொச்சின்ல இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. 75 இயர்ஸ்ல அவங்க வந்து வாழ்க்கையை வந்து ஒரு அர்த்தம் வருது மட்டும் இல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து ஸ்கூலாக வச்சு சொல்லியும் கொடுத்துட்டு இருக்காங்க. பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் PMC தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் 6, 7ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. தியானம் நடைபெறும் இடம் சின்ன கொங்கு திருமண மண்டபம், கரூர். மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனுமதி இலவசம். அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா யக்ஞத்திற்கு அழைக்கிறோம்.